அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். நிறைய நண்பர்கள் தொடர்பு கொண்டு படிக்கிறதுக்கான புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், ஆல்ரெடி நம்முடைய அதிகமானிலிருந்து நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கும் சரி, குரூப் 4க்கும் சரி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும். ஸோ என்னென்ன புக்ஸ் இருக்குது, என்னென்ன புக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக நம்மளுடைய வெப்சைட்லேயோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு நம்பர் கொடுக்குறேன், இந்த நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். இது வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடியது. 6லேருந்து 12 வரைக்கும் ஏற்கனவே இந்த புக்கோட ரிவ்யூஸில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். எப்படி புக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன லெசன்ஸ் வந்து படிக்கணும், எந்த புக்கிலேருந்து நம்ம படிக்க போகிறோமோ அது எல்லாமே பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்து தொகுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். சரிங்களா? குரூப் 4க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி நீங்கள் தாராளமாக இந்த புக்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி இந்திய ஆட்சியர் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை இந்திய ஆட்சியர் புக். ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க பாருங்கள், இந்த நம்பருக்கு 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை athiyaman.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுபோல் இந்திய பொருளாதாரம், இதுக்கு வந்து ஒரு புக். ஓகே. 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். குரூப் 1 குரூப் 2க்கான சிலபஸ், குரூப் 4 விஓக்கான சிலபஸ் என்ன, ஒவ்வொரு டாபிக் கீழே வந்து சிலபஸ்க்கு வந்து நம்ம என்ன படிக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். அடுத்து இந்திய புவியியல், இந்தியாவினுடைய புவியியல், இதுவும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு கீழே என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தொகுத்து கொடுத்துருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய இயக்கம், இதுவும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகம், ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே என்ன லெசன்ஸ் எந்த ஆர்டரில் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த புக்லேயே இருக்கும். ஓகேங்களா? புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் இதில் இருக்காது. ஸோ லெசன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அதனுடைய புக் பேக் மட்டும் நாங்கள் வந்து கொடுக்கல, மீதி எல்லாமே இருக்கும். சரிங்களா? படிக்க வேண்டிய அனைத்து பகுதிகளுமே இந்த புக்கில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? குரூப் 4க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி. அப்புறம் சயின்ஸ் புக், இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல், உயிரியல், வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 புத்தகம். இது எல்லாமே 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கவர் பண்ண புக்ஸ். சரிங்களா? ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் படிக்க வேண்டிய லெசன்ஸ் அதே ஆர்டரில் கொடுத்துருப்போம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டாபிக் வந்து எடுத்தோம் அப்படின்னா மின்னியலை கம்ப்ளீட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா புக்கையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்க மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் உயிரியல், பட் 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். சயின்ஸ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ரைட். ஸோ வேதியியலும் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன படிக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? சிலபஸும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. குரூப் 1 குரூப் 2ஓட சிலபஸ் என்ன, குரூப் 4ஓட சிலபஸ் என்ன, போலீஸோட சிலபஸ் என்ன. சயின்ஸ் புக்கை வந்து பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போலீஸ், ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், ஓகே, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ், இதுக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல். ஸோ இதில் எந்த புக்கு வேணாலும் தனித்தனி புக்காக, இப்போ நான் சொன்ன 8 புக்கில் சோசியலில் 5 புக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சயின்ஸில் 3 புக் சொல்லியிருக்கேன். இதில் எந்த புக்கு வேணாலும் இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஒட்டுமொத்தமாக சோசியல் 5 புக்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை சயின்ஸ் 3 புக் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு சொன்னது எல்லாமே காமன் புக். இது குரூப் 4க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம், குரூப் 2க்கும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது வந்து யூனிட் 8, அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக, அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறத தொகுதி 1, தொகுதி 2 அப்படிங்கிறது 2 வால்யூமாக வந்து கொடுத்துருக்கோம். இது யூனிட் 8 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் நீங்கள் பாட தலைப்புகளுக்கு என்னென்ன படிக்கணும், எந்தெந்த புக்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் படி நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ 2 வால்யூமாக தொகுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா?
திருக்குறள்கள் வந்து எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? ரோமன் 3 and 4 வந்து இந்த புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும் வால்யூம் 2ல். மீதி எல்லாமே வந்து தொகுதி 1ல் கவர் ஆகிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான புக் யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் கடைசியாக சொன்ன இந்த யூனிட் 8ம் அதே போல் இந்த யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதிகமான கேள்விகள் நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் வருது. ஓகேங்களா? 70 கொஷின்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கில் இருந்து கேள்விகள் வரும். சரிங்களா? இந்த டாப்பிக்லேருந்து வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழேயும் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக தமிழகத்தின் மின்னாள்கை, பல்வேறு துறைகளை நிகழ்த்தியுள்ள சாதனைகள், புவியியல் கூறுகள், கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள், ஓகே, சமூக நலத்திட்டங்கள், இடஒதுக்கீடு கொள்கை, பொருளாதார போக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன படிக்கணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? புக்ஸில் இருக்கிறதெல்லாம் புக்ஸில் எடுத்திருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது எல்லாமே வெளியிலேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க இந்த புக்ஸும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது இண்டிவிஜுவல் ஆகும். இப்போ நான் சொன்ன 11 புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8ல் 2 புக்கு, யூனிட் 9ல் ஒரு புக்கு. சரிங்களா? இந்த 3 புக்ஸு ஏற்கனவே சயின்ஸு சோசியல் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 8 புக்கு இது எல்லாமே குரூப் 2க்கான செட் ஆஃப் புக்ஸ். இது வேணும்னா இது எல்லாமே நீங்கள் இந்த 11 புக்கும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சார் நான் குரூப் 4க்கு படிக்கிறேன் அப்படின்னா பொது தமிழ் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ பொது தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 தொகுதிகளாக பிரிச்சிருப்போம். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் குயிக்காக சொல்லிடுறேன். இது தொகுதி 3 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான சமச்சீர் பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்தது. ஓகேங்களா? ஸோ முதல் தொகுதி வந்து 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும், 2ஆம் தொகுதி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு வரைக்கும், 3வது தொகுதி தான் 11ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட பள்ளி பாடப்புத்தகங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் இல்லை. தமிழ் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 கேள்விகள் இருந்து வரப்போகுது. ஸோ எந்த இயலும் மிஸ் பண்ணாமல் இப்போ இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன எல்லா புக்ஸுமே லேட்டஸ்ட் எடிஷன் 2020ல் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ, ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்களோ, ஸோ அது எல்லாமே இதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம போட்டுருவோம். ஒவ்வொரு இயலும் எதுவும் மிஸ் ஆகாமல் இங்கே நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? சிறப்பு தமிழ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். 12ஆம் வகுப்புக்கான பொது தமிழ், அதே போல் சிறப்பு தமிழ், அதில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ் புக்கும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பொது தமிழில் இப்போ நான் சொன்ன 3 வால்யூம் தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 1. அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பில் என்னென்ன எல்லாம் படிக்கணும் இருக்கிற எல்லாமே எதுவுமே மிஸ் ஆகாமல் வந்து கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து புக்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்வுக்கு படிக்க வேண்டிய தகவல்கள் புக்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படியே எல்லாமே இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் இப்போ நான் சொன்ன வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 கூடவே தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படின்னு ஒரு புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய சமச்சீர் புத்தகம் அடிப்படையில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். சரிங்களா? தமிழ் இலக்கியத்துக்காக இதில் வந்து முக்கியமான நூல்வெளி. சரிங்களா? அதாவது 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நூல்வெளிகள் எல்லாமே தொகுத்து இதில் இருக்கும். நூலும் நூலாசிரியரும் அவரை பற்றின குறிப்புகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி. இதிலேருந்து அதிகமான கேள்விகள் வரும். ரிவிஷன் டைமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 நூல்வெளி, இது தமிழுக்கு 4 புத்தகம் வரும். அதே போல் உங்களுக்கு சோசியலில் பார்த்திங்க அப்படின்னா வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய ஆட்சியல், இந்திய புவியியல், இந்திய பொருளாதாரம், இயற்பியல், வேதியியல், உயிரியல். சரிங்களா? இந்த புக்ஸ் எல்லாமே சேர்த்து செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே டைமில். ஓகே. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணலேருந்து 2 to 4 ஒர்க்கிங் டேஸில் வந்து இப்போ இந்த வீக்கில் அனுப்பிச்சிருவாங்க. செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க. அப்படி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்பர் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. (8681859181) 9943599181 வெப்சைட் போனோம் அப்படின்னா athiyamanteam.com வெப்சைட் போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க, பொது தமிழ் வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இந்தியன் எக்கனாமிக், இந்தியன் பாலிட்டி, அதே போல் உங்களுக்கு இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இது வந்து ஜாகிரபிக்கான புக்கு. அதே மாதிரி
உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கான புத்தகம். ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சயின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி இது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் 8 புக்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் வாங்கிக்கலாம். பொது தமிழும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, குரூப் 2க்கான இந்த யூனிட் 8, 9 மட்டும் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அது இங்கிலீஷ் மீடியத்தில் இல்லை. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.